ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 4 கப் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். ஒன்று வந்து சரண்யாகிட்ட கொடுத்துட்டேன், இன்னொன்று வந்து பெரியம்மாவுக்கு. இருந்தா பெரியம்மா. இப்போ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெட்டிங் டே. அதனால் வந்து என்னால் போய் வெளியிலலாம் போயிட்டு சரண்யா மாதிரிலாம் போய் வெளியிலலாம் போய் எதுவும் வாங்கிட்டு வந்து என்னால் செய்ய முடியாது. அதனால் நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து அம்மா அப்பாவுக்கு எதனா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பருப்பு பாயசம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து நான் செஞ்சு கொடுத்தா அம்மா அப்பாவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு தர போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயசம் செய்யறதுக்காக வந்து பாசிப்பயிறு வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பாயசம் செய்கிறதுக்கு வந்து 100 பாசிப்பயிறு வந்து எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாசிப்பயிறு வந்து வானலில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வானல் நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாசிப்பயிறு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து நல்லா அழகாக கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது வந்து குக்கரில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு பாயசத்துக்கு வந்து பருப்பு வந்து நல்லா வந்து வேக வச்சு நான் பாருங்கள், நல்லா குழைய நல்லா சூப்பராக இருக்குதா. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வேணா வந்து வெல்லத்தை அதிகமாக போட்டுங்க, கம்மியாக வேணா கம்மியாக வந்து போட்டுங்க. இது வந்து இவ்வளோதான் போடணும் இவ்வளோதான் போடணும்லாம் கிடையாது. நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நல்லா பார்க்கவே சக்கரை பொங்கல் மாதிரி தானே இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஜாஸ்தி நான் வரத்துக்கு முன்னே செஞ்சிடறேன் சொல்லிட்டு இப்போதான் ரெடி பண்ணுற பொழுதுதான் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுமா. நானும் ஆடு ஓட்டின்னு போய் வந்து மேய்ச்சி அந்த கட்டிட்டேன். இப்போ ரெடி பண்ணுறேன். சரிம்மா, சாயந்தர டைம் தான் சுட சுட குடிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து கரெக்டான டைம் தான். சரி இப்போ வந்து ஏலக்காய் முந்திரி பயிர் எல்லாம் வறுத்து கொட்டினா சரியாயிடும். சரிம்மா சூப்பராக தான் இருக்குது. நீ செஞ்சு கொடுத்து நான் டேஸ்ட் பார்க்குறேன். சரணையெல்லாம் வர நிற்கிறேன், வரேன்னு ஃபோன் பண்ணிக்கிறேன். வருவான்னு தெரியலண்ணா. வருவா. இப்போ வந்து முந்திரி பயிர் திராட்சை ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்து வந்துக்கலாம். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து வானலில் வந்து நெய் சேர்த்து அது கூட வந்து முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே போட்டு நெய்யிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ வந்து இது வந்து பாயசத்தில் போட்டுக்கலாம். சூப்பராக வறுத்து போட்டுக்கிறோம்மா. பாயசம் சூப்பராக பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படிக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வாசனை கொஞ்சமாக வந்து ஏலக்காய் போட்டு சேர்த்தா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வந்து பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மா என்னால வந்து உங்களுக்கு வெளியில கடையெல்லாம் போய் நம்ம ஏலக்காய் பவுடர் தூவி முடிச்சுக்கலாம். ஏதோ என்னால முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். ஓகேவா? நீ சொல்றதே எனக்கு சந்தோஷம் தான்மா. செஞ்சு வரத்தாலமா நீ சொன்ன வார்த்தையே எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. சரி பாருங்க, உங்களுக்காக வந்து நான் ஸ்பெஷலா வந்து செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. சரிம்மா. சரி. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பாயசம் வந்து ரெடி. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரிம்மா. சரண்யா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டா. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து வெட்டிங் டே இல்லையா, அதனால வந்து இப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து உனக்காக வந்து நான் ஒன்று ஸ்பெஷலாக வச்சுக்கிறேன். குடிச்சிட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே
இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன், வந்து இப்போதான் உட்காந்தேன். அதுக்குதான் வந்து ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னு சொல்லி ஏதோ வைக்க பார்க்குறாங்க. சரி குடி. உனக்குலாம் எதுவும் வச்சு தர மாட்டோம், குடிச்சு பார்த்துட்டு எப்படி சொல்லு. பருப்பு பாயாசம். எஸ், என்னோட ஃபேவரட். சொல்லுது. குடி எப்படி சொல்லு. ஒட்டுது நாங்களே. ரொம்ப சுட இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே வந்து கும்பலாக வந்து உக்காந்துட்ருக்கோம். அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாம் கும்பலாக சேர்ந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஜெயா பருப்பு பாயாசம் வச்சா சூப்பராக இருக்கும். எப்பவுமே அவன் தான் வந்து வைப்பா. இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக இருக்கு ஜெயா. வெல்டன். அப்படியே காலேஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால ஏன்னா போன வாட்டி நிறைய வீட்டில் கேட்டு புடவை கட்டல அப்படி சொல்லிட்டு காலேஜ் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 கப் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். ஒன்று வந்து சரண்யாகிட்ட கொடுத்துட்டேன், இன்னொன்று வந்து பெரியம்மாவுக்கு. இருந்தா பெரியம்மா, என் பொண்ணை பார்க்க வந்தால் நான் பாயாசம் போகிறேன். குடி. ஃப்ரெண்ட்ஸ், சரண்யா வந்த உடனே பெரியம்மா போய் டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க. உடனே வந்து கொஞ்ச நேரம் சென்று நான் சரண்யாவுக்கு பாயாசம் போட்டு கொடுக்குறேன். என்ன ஒரு கவனிப்பு! புது பொண்ணு. புது பொண்ணாலும் இருந்தாலும் பழைய பொண்ணாலும் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிதான் கவனிப்பு. நீ எங்கள் வீட்டு பொண்ணுன்றதுனால கவனிப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பெரியம்மா? தேங்க்யூ. அம்மா சொன்ன மாதிரியே வந்து சரண்யா வாங்கி கொடுத்து சாரி கட்டிருக்கு பாரு. மாதிரி நான் வந்து குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போன கல்யாண நாளுக்கு சரண்யா வாங்கி கொடுத்த சேர் தான் இது. இதுதான் நான் கட்டிங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாரு, சரண்யா எடுத்து கொடுத்த ஞாபகமா நான் கட்டிங்கிறேன். அதே மாதிரி சரண்யா போகும்போது காலேஜ் போன் பண்ணானு, அது போன் பண்ணிச்சு, மிஸ் பண்ணிச்சு. அப்படியே நான் விட்டு சைலண்டா ஆடு ஓட்டி போனேன். ஆனால் சொன்னமே வந்துக்குது வீட்டுக்கு பார்த்தேன். நான் ஆடு ஓட்டி இந்த கட்டம் போலாம் பார்த்தா பாப்பா வந்து உட்காந்துக்குது. சந்தோஷம் தாங்கவே இல்லை பாப்பா வந்தோடனே. அம்மா இந்தாங்க என்னோட கிஃப்ட். என்னோட கிஃப்டா? ஆமா, நான் வந்த உடனே சொன்னேன் உங்களுக்கு பெருசா செஞ்சு வச்சிருமா சொன்னேன். சரிம்மா பார்க்கலாம் சொன்னேன். பருப்பாய வாசனா அது சூப்பரா செஞ்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போனா வைப்பேன் பாரு இலையில, அதே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அதே ஒரு அழகா இருக்கு. சூப்பரா செஞ்சுக்கிறேன். உங்களோட மேரேஜுக்கு வந்து நான் கொடுக்குற கிஃப்ட் வந்து இதுதான். என்னால முடிஞ்சது. இதுவே சந்தோஷமா இருக்குதுமா. டேடி காணா, அப்பா வந்து அப்பாவுக்கு சேர்த்து ஊற்றி கொடுப்பேன். அப்பா அங்கே போயிட்டாரு. சூப்பரா இருக்குமா. பெரியம்மா அக்காவும் ஊற்றி குத்தியா? பெரியம்மா அக்காவுக்கு எல்லாருக்குமே ஊற்றி கொடுத்து சைட் பை சைடா நானும் வந்து குடிச்சிட்டேன். சூப்பரா இருக்கு. சரி இனிமேதான் செய்ய கத்துக்கணும். நீங்க எல்லாமே சூப்பரா தான் செய்வேன். தேவை சூப்பரா இருக்குது. சரிம்மா. சரண்யா நான் உன்னை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காலேஜ் முடிச்சு இங்கே 6 மணிக்கு இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். நாங்கள் ஒரு 6 மணிக்கு வந்து பாயாசம் குடிச்சு ஜாலியாக பேசின்னு என்ஜாய் பண்ணி ஒரு மணி நேரம் இருந்தோம். அப்புறம் 7 மணிக்கு அவங்க தம்பி வந்து கூட்டு போயிட்டாரு வீட்டுக்கு அப்போலான்ட்டு. அவளும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டாரு. டாடா பாய்.